அல்லாஹ் 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 அல்லாஹ். என்ன சொல்றாரு இந்த விவாதத்துல அல்லாஹ் அரிசுக்கு அப்பாலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அல்லாஹ்க்கு உருவம் இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். நீங்க உருவ வழிபாட்டை கற்பிக்கின்றீர்களே, அரிசுக்கு அப்பாலன்னு சொன்னா அல்லாஹ்க்கு உருவம் இருக்குன்னு அர்த்தம். குறிப்பிட்ட ஒரு இடத்துல அல்லாஹை கூட நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அது முஜஸ்ஸிமாக்களுடைய உருவ வழிபாட்டுகளுடைய கொள்கை அல்லவா? என்ன கொள்கையில நீங்க இருக்கீங்க? அல்லாஹ்க்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஜமாலி ஹசரத் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு ஜஹரான் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. அடுத்து இப்னு ஹஜர் போன்ற நபவி போன்ற அறிஞர்கள் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்கள். நாங்க இப்ப உருவத்தை கற்பிச்சோமா? உருவம் கற்பிக்கிற எங்க கொள்கையா? உருவம் கற்பிக்கிறது வழிகேடுங்கிற எங்க கொள்கையும். முஜஸ்ஸிமாக்களுக்கு நாங்கள் எதிரி. அல்லாஹ் ஜிஸ்ம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்க்கு ஜஸத் இருக்குன்னு சொல்லவில்லை. உடல் சரீரம் இருக்குன்னு சொல்லவில்லை. அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ ஹதீதுகளில் நாங்கள் ஆய்ந்தறிந்த வகையில் என்ன இருக்குதோ 249 சிபத்துகள் நாம பார்த்த வகையில தெரியுது. இருக்கிறத நம்புறோம், அவ்வளவுதான். காரணம் வந்தா காரணத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து சொல்லுவோம். பேர்களை சொல்லவில்லை, பண்புகளில். அப்ப உருவம் கற்பிக்கிறார்கள் அப்படி சொல்லி உருவம் கற்பிக்கிறதுக்கு எதிரி அப்படிங்கிறாரு. இப்னு ஹஜர் மாதிரி தான் உருவம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் என்னது எதிர்ப்பானவர்கள் தான். இவர் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்களாம். அல்லாஹ்வுக்கு ஜஸது இல்ல, ஜஸதுனா உடல் சரீரம். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, சரீரம் இல்லை. அந்த கொள்கைக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்கள், எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாரா? எல்லாம் காதால கண்ணாலுக்கு பாத்தீங்களா, கேட்டீங்களா? நாங்களும் பார்த்தோம் கேட்டோம். அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைங்கிற, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி போட்டு அரிசிக்கு அப்பாலன்னு எப்படி சொல்ற? அல்லாஹ்வுக்கு உருவம் தெளிவுபடுத்து திரும்ப திரும்ப ஜமாலத்து கேட்கறாங்க. கேட்ட உடனே ஒரு மனசன் ஒரு கேள்வி கேட்டா 5 நிமிஷத்திலேயே கொள்கையை மாத்துவான். இந்த ஆள் மாத்துறாரு பாருங்க. நம்பர் 5 புரியலைங்கிறது தெரிந்து போச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றால் அது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உருவம் இருக்குங்க எங்க கொள்கை. என்ன ஹதீஸ் ஆதாரம்? நாரே தக்பீர், நாரே தக்பீர். அழகிய வடிவத்தில் நான் கனவு கண்டேன். அல்லாஹ் ரசூல கனவு கண்டாங்க, மற்றவங்க மறுக்கலாம். எங்க கொள்கை தான். அல்லாஹ்வை நபிகள் நாயகம் அழகிய தோற்றத்தில் கனவில் கண்டார்கள். அவன் தனது கையை கொண்டு வந்து எனது நெஞ்சில் வைத்தான். அந்த அல்லாஹ்வுடைய விரல்களுடைய புர்து அனாமில், அந்த விரல்களுடைய குளிர்ச்சி என் உடல் எல்லாம் பரவியது நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்க்கு அழகிய உருவம் உள்ளது, கற்பிக்க மாட்டோம். இந்த விக்கிரத்தை மாதிரி சிலை மாதிரி இது மாதிரி அது மாதிரி சொல்ல மாட்டோம். பாத்தீங்களா? இப்படி ஒரு முட்டாள உலகத்துல நீங்க பாத்திருப்பீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்க. எங்க அந்த ஊர் என்ன ஊருங்க? அது காத்தான்குடியில தான் நானும் பார்த்தேன். சரி, ஹைர். அடுத்து இன்னொன்னு என்ன விஷயம்? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க மாட்டோம். நாங்களும் முஜஸ்ஸிமாக்களுக்கு எதிரானவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு ஜஸத் இல்லை, சரீரம் இல்லை, சூரத் இல்லை, இப்படி எல்லாம் சொன்னாரா? சொல்லி போட்டு அடுத்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி போட்டு அப்புறம் என்ன அழகான உருவம் இருக்கு, அப்புறம் என்ன அல்லாஹ் என் நெஞ்சில கைய வச்சான் சல்லாஹ் சொன்னாங்களாம். அந்த ஹதீஸ் என்ன தரம்? அது ரெண்டாவது, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் ஜமாலேஸ்வரத்து கேட்கறாங்க, அப்படியா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா? எத்தனை உருவம் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, முதல்ல உருவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்து நோண்டி கேள்வி கேட்ட உடனே உருவம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து திரும்ப கேள்வி கேட்கறாங்க, எத்தனை உருவண்டு கேட்ட உடனே சஹரான் என்ன சொல்றாரு பாருங்க. நம்பர் 6. அடுத்த 2 உருவம் டிக்ளேர் பண்ணுங்கள். எப்படி டிக்ளேர் பண்ண விரும்புறீங்க? மைக்கில் இருந்தா நீங்க பேசிட்டு இருக்கிறோம். எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறோம்? 2 உருவம் மறுமையில் அல்லாஹ் 2 உருவத்தில் வருவான். அறிமுகம் உள்ள உருவத்திலும் வருவான், அறிமுகமற்ற உருவத்திலும் வருவான். ரப்புக்கு அது தகும். ஹதீஸில் வரதால நம்புறோம், அவ்வளவுதான். இதுல வேடிக்கை என்னன்னா, இது வெவ்வேறு விவாதம் கிடையாது, ஒரே விவாதம். ஒரே விவாதத்துல ஒரே மேடையில 5 நிமிஷம் கேப்புல ஒருத்தன் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நிலைப்பாட்டை மாத்திட்டு இருக்காங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். உலகத்துல தான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல பார்க்கல, இலங்கையில பார்த்துட்டேன். அடுத்து என்ன, இவரு அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னாரு. அடுத்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னாரு.
அடுத்து கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே பயந்து போய் அல்லாஹ்க்கு ரெண்டுன்னாரு. அடுத்து என்ன, உருவத்தை கற்பிச்சிட்டாரா? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. உலகத்துல முரண்பாட்டின் மொத்த உருவம் என்டிஜே தான். முரண்பாட்டின் மொத்த உருவமே இந்த என்டிஜே தான். சரி, அடுத்து நான் இன்னொன்னு சொல்றேன், இதை நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்னு சொல்லி, அல்லாஹ்க்கு உருவம் இருக்கு என்று சொல்லி, அல்லாஹ்க்கு ரெண்டு உருவம் இருக்கு என்று சொல்லி உருவத்தை கற்பித்தார்களே, சிலை வடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? சிலை வடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா இவாள் கொஞ்சம் குத்து விளக்குக்கு முன்னாடி இப்ப நிப்பார் பாருங்க. நம்பர் 7, அதுல ஒரு தொப்பி போட்டு இருப்பாரு, அவர் தான் ஜஹரான். அதை நிறுத்தி காட்டுங்கண்ணா. அந்த தொப்பி போட்டு ரொம்ப பௌயமா ரொம்ப கண்ணியமா குனிஞ்சு நிக்கிறாரு. யார் முன்னாடி நிக்கிறார்? அல்லாஹ் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. யார் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு? ஒரு குத்து விளக்கு. குத்து விளக்கு முன்னாடி போய் கையை கட்டி அங்க தொப்பி வந்துட்டு பாருங்க. ஆனா விவாதத்துல ஒருத்தனும் தொப்பி போடல. அந்த இறைவன் உங்களை படைத்தான். இவர் கோயிலுக்கு முன்னோட்டமா போறதுக்கு முன்னாடி தொப்பியை போட்டு போய் நிக்கிறாரு. ஏன் அந்த ரெட்டை வேஷம்? அந்த இறைவன் உங்களை படைத்தான். இந்த இதான் சொல்றேன், இதைத்தான் நாங்க பயப்படுறோம். அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்னு சொன்னீங்களா? அடுத்து அல்லாஹ்க்கு உருவம் இருக்குன்னு சொன்னீங்களா? அப்ப ரெண்டு உருவம் இருக்கு என்று சொன்னீங்களா? இப்ப எங்க போய் நிக்கிறீங்க? கோயில்ல போய் நிக்கிறீங்க, குத்து விளக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிருச்சுன்னு வைங்க, பெரிய கோயிலை கட்டி உள்ள சிலைய வச்சு இதுதான் அல்லாஹ்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த நிலைக்குத்தான் இந்த சமூகத்தை நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள் என்கிற ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்தில் இப்பொழுது நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரே விவாதத்தில் நடைபெற்ற முன்னுக்கு பின் முரண்பாடான நிலைகள். அல்லாஹ் 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 யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா. الله أكبر الله أكبر الله حولنا الله أكبر الله أكبر